நான் வந்து என்னோட அனுபவத்துல உண்மையா பார்த்தது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேனே தவிர சும்மாவே எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலைங்க. பொறுமை வந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுமையா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கேங்க நானு. அதே மாதிரி நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கேன். தோல்வி அடைஞ்சாலும் கண்டிப்பா கடவுள் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காருங்க. சோ அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேனே தவிர அது மாதிரி கருமான்றத நான் நிறைய பேரை பார்த்ததுனாலதான் கருமாவை பத்தி நிறைய பேசுறேங்க நானு. ஓகேங்களா? சோ பொறுமை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. விட்டு கொடுக்கறது அதை விட முக்கியம். அது மாதிரி எவ்வளவு வந்து நீங்க உதவிகள் செய்றீங்களோ அது ரொம்ப 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 நல்லதுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம. நானா எனக்கு யாருக்கு என்ன செஞ்சேன்னு கூட ஞாபகம் இருக்காது. சோ நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து பெரிய லெசன் தாங்க. நான் நிறைய விதமா சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி ஏன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து நல்ல லெசன் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து அதை விட பெருசா ஜெயிக்க போறதுனால அது தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நிறைய செலவு பண்ணிருக்கலாம், மன கஷ்டம் நிறைய வந்திருக்கும், எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அதை விட பெஸ்டா ஜெயிப்பீங்க. நீங்க சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தோல்வி அடையும் போது திரும்ப திரும்ப தோல்வி அடையும் போது அது கண்டிப்பா ஒரு நாள் ஒரு இடத்துல நீங்க வெற்றியா தாங்க நிற்பீங்க. அது வந்து நான் ரொம்ப நம்புறேன். அதனாலதான் இந்த பதிவை நான் போடுறேன். நான் என் வாழ்க்கையில பார்த்ததுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, என்னன்னு தெரியல. சோ எனக்கு அந்த